நினைச்சானா? நினைக்கலையா? தர சர்மதளம் இல்ல, தர சரியில்லை, அதன் சாயுதுன்னா தேங்காய உடைக்க கண்ணோட செதறுது, அது குற்றம்னு நினைச்சானா? தேங்காய் தேங்காய் செதறிட்டாலும் குற்றம் இல்லை. கல்லெடுத்து அடுப்பு கொட்டி பொங்கப்பானை தூக்கி வைத்து பச்சரிசி பால்களைந்து பானையில ஊத்தி தீய போட்டு மூட்டுதான் பரிசி போட்டு வெட்டி கொதிக்கும் போது ரெண்டாம் அவருது பானை. பாவி சண்டால அதையும் குற்றம்னு நினைச்சானா? அது வியாபாரி பானை, அது வியாபாரி பானைப்பா, அது வியாபாருடைய குற்றம். அது வெடித்துட்டாலும் குற்றம் இல்ல. கருப்புறத்தை குளத்துதான் காற்றடித்து அணையுது, அதுவும் குற்றம்னு நினைச்சானா? அது காற்றில் அணைஞ்சது, அது வாயுநாதன் குற்றம். நமக்கு ஒன்றும் குற்றமில்லை என்று அத்தனை சகனமெல்லாம் அப்பால தள்ளி விட்டு பார்த்தா வல்லரக்க தவ பொருளை எடுத்து வைத்து பச்சரிசி பதயம் போட்டான். பச்சரிசி பதமையால பிள்ளையாரை பிடித்து வைத்து செப்பு கொடுத்து வைத்தான். செவ்வதளி புஷ்பத்தை வைத்தான். மாங்குளை பிடித்து மணியுருண்டை தேங்காய் வைத்து ஒவ்வொரு தானியங்களாக எடுத்து வைத்து ஊசியிலே காலும் உச்சந்தல கையுமாக அரக்கை எப்படி தவம் இருக்கிறான் ஐயா? ஒரு நாளா 2 நாளா, ஒரு வாரமா, ஒரு மாசமாப்பா, 12 வருஷம், ஒரு வருஷமா, 2 வருஷமா, 12 வருஷம் தவம் இருக்கான். 12 வருஷம் எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? உண்ணாமல் வரங்கிடாமல் வரங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் அண்ணன் தண்ணி அரணர் புகழை மறந்து அரணை நல்ல அரணை என்று அருந்தவாசு செய்து அவத்தினோட மகிமையாலே ஆடாத கைலா ஆடிடுமா செய்திடுமா ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவானே ஆடாத கைலா ஆடுகிற மாயம் நடுங்காத கைலா நடுங்காத நடுங்குகிற விவரம் ஆடாத கைலாசம் ஆடுது, நடுங்காத கைலாசம் நடுங்குது. ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க என்று சொல்லி ஆதி பராசக்தி அம்மை உமையவள ஆண்டவன் பகவானிடத்துல கேட்கவும், எம்மா ஏ பார்வதி 12 வருஷம் பார கைலாசத்திலே பகவானை நினைத்து பாதாள தொண்டில் உள்ள அரக்க பாரத்தவம் செய்து வருகிறார். அந்த அவத்தரோட மகிமையினால ஆடாத கைலாசமே ஆடுது ஆடுது அசைது என்று சொல்லவும் அப்பேற்பட்ட ஒரு அரக்கனை நாம் பார்க்க வேண்டும் என்று நந்தியை அனுப்பி அரக்கனை வரவழைத்து அது கைலாசத்துல வரவழைத்து மெய் தவத்தினால
அவன் பகவானை சத்தியம் செய்ய வைத்து பகவானிடத்திலே தோன்றாமனை அக்கினி வரத்தை வாங்கி பூலோகம் வருகிறான். அப்படி பூலோகம் வருகிற போது பார்த்தார் வல்ல திரிலோக சஞ்சாரி தேவருடைய ஓகாரி நாரத மகமுனிவர் பார்த்து ஆஹா அரைக்க பகவானிடத்தில் அக்கினி வரத்தை வாங்கி பூலோகம் போறான பாவி பூலோகத்தையே அழிச்சிருவான். அவனால இவன் புத்திய மாத்தணும் திசையை திருப்ப வேணும் என்று ஏ அப்பா ஏ அரக்கா எங்க போற எங்க வந்த எங்க இருந்துப்பா வார நீ? நான் கைலாசத்துக்கு போனேன். கைலாசத்துல இருந்தா வர? ஆமா. சரி எதுக்கு போன? ஏன் போன? பகவான்கிட்ட வர வாங்கிறதுக்கு போனேன். என்ன வர வாங்கிட்டு வந்த? அப்படி பகவான்கிட்ட வர வாங்க போனோம்னு சொல்லவோ வர வாங்க போனியா? வர வாங்க போனப்பா. போனியா? பகவான்கிட்ட வர வாங்க சென்ற பகவான் இடத்துல வர வாங்கினிய என்ன வர அள்ளி தந்தாரா சொல்லி தந்தாரா கிள்ளிதான் தந்தாரா? தந்தமனாரு நான் வந்துட்டேம்னா அட பைத்தியாரா பகவான் தந்தேன் என்று சொல்லியிருப்பார் தந்திருக்க மாட்டார். கொடுத்தேன் என்று சொல்லியிருப்பார் கொடுத்திருக்க மாட்டார். நீ பூலோகம் போனா வர இன்னும் 12 வருஷம் ஆகும். அதனால வரத்த கைலாசத்திலேயே பரிசை செய்து பார்த்துட்டப்போ என்ன வர வாங்கிருக்கியோ அதை பரிசு பாரு. அதான் சொல்லுவான் தீட்டிய மரத்துல கூர்மையை பார்க்கணும் வளர்த்த கடாயி மாறுவல பாய்வது போல. என்ன செய்யும் வளர்த்த கடாய் மார்பிலே பாய்வது போலவும் தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பது போலவும் கொடுத்தவனையே பரிசு செய்ய வேணும் என்று நாரதர் சொல்லின் பிரகாரம் பூலோகம் போனவன் கைலாசத்தை நோக்கி வாரான். அவன் மனசுல என்ன நினைக்க வல்லறக்க எண்ணாதோரு எண்ணம் எல்லாம் எண்ணுவான மனமாவிலே நமக்கு சொந்தம் மூத்த மகனாதி மூலோ ஆதி மூலோ அப்பாவென்று அழைத்திடுவான் ஆதி மூலோ மேனகை வருவா மருதங்கம் போடுவா. அதனால இந்த கைலாசத்திலேயே பகவானா இருக்கலாம் என்ற எண்ணத்தை கொண்டு வல்லரகம் கிழக்கு முகமா போனவே மேற்கு முகமா திரும்புதான். ஆண்டவனை எரிக்கத்தானா கிழக்கு முகமாக போனவே மேற்கு முகமாக திரும்புதான். பகவான் பார்த்தார் பாவி சண்டாளனுக்கு சத்தியம் செய்து வரத்தை கொடுத்துட்டோம். கொடுத்த வர உண்மை. அதனால வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்துட்டோம் முழிக்க தெரியாம முழிக்க சொல்லி அச்சிலே சிக்கினை இரும்பு போலையும் ஆணை வாயிலே பட்டந்த கரம்பு போலையும் அயாளை கடலிலே விழுந்த துரும்பு போலையும் அக்கினியில விழுந்த சருகு போல அங்கு இங்கும் பாக்கார் ஆந்த போல முழித்து பகவான் அரக்க 2 எடுத்து வச்சா அரக்க 2 எடுத்து வச்சா பகவான் 4 எடுத்து வைக்காரு. அரக்கம் 8 அடி பாஞ்சா பகவான் 16 அடி பாய்கிறார். என் அரக்கனுக்கு பயந்தாயா வாடுதாரு அரக்கனுக்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து ஆதி கைலாசத்தை விட்டு யாரெல்லாம் என்ன விதமாக எப்படி ஓடுகிறார் தெரியுமா? எப்படி வானவர் வாட்டினார் வாரம்முனிவர் வாட்டினார் தாவம் முனிவர் ஓட்டினார்
சூரியன் ஓடினார் சந்திரன் ஓடும் போது சூரியன் ஓடினார் சூரியன் ஓடும் போது சொக்கை ஈசன் ஓடினார் சூரியன் ஓடும் போது சொக்கை ஈசன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் எல்லோரும் ஓடுகின்றார் ஈசனுக்கு பின்னால எல்லோரும் ஓடுகின்றார் ஈசனுக்கு பின்னாலே சடை உலைய முடி உலைய முடி உளைய முடி உலைய முடி உளைய பகவானோ ஓடுகிறார் தடை உளைய முடி உளைய எட்டு ஆடு எட்டு நாளா எட்டு நாளா எட்டு நாளா எட்டு நாளா ஆட்டோ ஓடுகிறார் எட்டோட எட்டு நாளா எட்டோட ஓடுகிறார் ஓடினார் ஓடினார் உலகின் எல்கைக்கே ஓடினார் ஆமா இனி ஓடவும் முடியல உடம்புலையும் தெம்பு இல்ல இல்ல அதனால ஆ, நம்மளை நம்பி வந்திருக்கிறார்களே அடியார்கள் ஆமா அண்டர்கள் தொண்டர்கள் அமரர் பெருமக்கள் ஆமா யாவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சரி தன்னோடு வந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஆ, செவ்வரளை வரமாக முளைக்க செய்து சரி ஆண்டவன் சிவபெருமான் தன்னுடைய ஆமா ஐம்புலங்களை இதழாக்கி இதெல்லாக்கி அப்பூ பிரிதிபூ வாயு தேவு என்று சொல்லக்கூடிய ஆகாயம் பூமி நீரு நெருப்பு காற்று ஆமா அஞ்சு பஞ்சபூதங்களை இதழாக்கி ஆ, அந்த செவ்வதளை புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாகவே போய் மறைந்தார் ஆமா சிவலி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாக மறைந்த போது அப்ப நாம் பார்த்தால் பகவான் இல்ல கைலாசம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு பகவான் இல்ல கைலாசம் பாழடைஞ்சிருக்கு ஆமா ஏசன் இல்ல கைலாயம் இருளடைந்திருக்கின்றது ஆமாண்ணே. அப்ப நாம் பார்த்தால் ஆதி சக்தி பார்வதி பகவானை எங்க தேடி வருகிறார் தெரியுமா எங்கய்யா? பார வெள்ளை கையில எல்லாம் பகவான் பகவானை தேடி பார்த்தால் பகவானை காணாமல் பதறுகிறார் பார்வதியா பச்சை அம்மாளின் தங்கை அந்த பகவானோட மங்கை பச்சை அம்மாளின் தங்கை அந்த பகவானோட மனைவியே பச்சமாலே தங்கே பகவானுடைய மனைவி. தங்கே பகவானுடைய வெள்ளி கையில எல்லாம் ஈஸ்வரனை தேடி ஈஸ்வரனை காணாமல் யாங்கோ போகிறார் பார்வதியா எம்பெருமான் மங்கை அந்த ஈசனோட மங்கை எம்பெருமான் மங்கை அந்த ஈஸ்வரனோட மனைவியே பெருமான் தங்கே ஈசானோட மங்கை. பெருமான் தங்கே ஈசானோட மங்கை. ஆதி வெள்ளி கையில எல்லாம் அவனை தேடி பார்த்தா ஆண்டவனை காணாமல் அலரோ பார்வதியா அச்சுதனர் மங்கை அரணார் அருள மங்கை அச்சுதனர் மங்கை அந்த அரணாரோட மங்கை தங்கே அருணாரோட மனைவி. தங்கே அழியட்டு கையில எல்லாம் ஈசனையும் தேடி பார்த்து ஈசனையும் காணா மனோ வாடுவா ஆதிசக்தி பார்வை போல கண்ணீரெல்லாம் போல கண்ணீரெல்லாம்
கண்ணீரை அங்கமெல்லாம் ஜோரவே அழுத கடல பொங்குதை ஆதிசக்தி அழுத ஆதிசக்தி கடல பொங்குதை பராசக்தி அம்மை உமையவள் ஆண்டவனை காணாமல் அலறி மணவாடி நேர்ந்து தவமிருந்து நீட்டு நகல் மழக்காமல் கவுந்த கூந்தல் முடியாமல் கவுந்த தலை நிமிராமல் முத்து போல் கண்ணீரை முகங்களெல்லாம் சோர விட்டார் பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விட்டு ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்து பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லைய கட்டி வச்ச கோட்டையில என் மன்னவர் இல்லைய நம்ம அண்ணன் வந்தாத்தான் நம்ம அத்தான் எங்க இருக்காருன்னு அழைத்து வருவார் என்று ஆதி பராசக்தி அம்மை உமையவள் என் பெருமாளை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? நாராயணா நமோ நாராயணா நாமம் தாரித்தவரே நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாமம் தாரித்தவரே நாராயணா நாராயணா அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் பச்சை மாலை அண்ணாவாரும் அலை கடலில் சயனம் செய்தவர் அச்சுதனே அண்ணாவாரும் நாராயணா நமோ நாராயணா தாமோதரித்தவரே நாராயணா நாராயணா நமோ நாராயணா தாமோதரித்தவரே நாராயணா அண்ணா அண்ணா கோபாலா ஹரிராமா வாரும் கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே கோபாலா அழைக்கும் கோபாலரே கேட்கலையா அங்கை நானோ தாமோதரா கேட்கலையா நானோ ஆயவர கேட்கலையா கிண்ணத்தில் அறந்தலையா கூட நானோ பெறக்கலையா கூட நானோ பெறக்கலையோ கூட்டு பாலே உன்னலையோ கூட நானோ பெறக்கலையோ ஐயா கூட்டு பாலே பார்வதியால் அழைத்த போதே பச்சமாலங்கோவால கடலே பொங்குமா பார்வதியால் அழைத்திருப்பாய் கடலே பொங்குமா கடலே அருமை தங்க பார்க்கடல் பொங்கமையா
பொங்குமையானா பார்வதி அழைத்திருப்பா. ஆமா அழைத்திருப்பா. அலைகடல் பொங்குமையானா அருமை தங்கை அழைத்திருப்பாள் என்று எம்பெருமாள் மாயவரி எதற்காக நம்மளை அழைத்தார்களோ தெரியவில்லையே. தெரியலையா? இப்போதே போக வேண்டும் என்று எம்பெருமாள் மாயவர் அந்த திருப்பார் கடலை விட்டு தெய்வ கைலாயத்திற்கு பார்க்கடலை விட்டு பார கைலாசத்திற்கு எப்படி வருகிறார் தெரியுமா? பச்சை காலே கருடன் கருடன் அந்த பச்சை மாலும் பயனோ பயனோ பச்சை காலே கருடனே கருடனே அப்படியே பச்சைக்காரே கருடன் பச்சமாலோ வந்தல்ல ஆதி வெள்ளி கைலாச அச்சுதனோ வந்தல்ல பெருமாள் மாயவர் பார்வதியாள் இடமது பார்வதியாள் என்னை அது சொல்லுவார் பார்த்தார் எம்பெருமாள் கோபால கண்ணன். பகவான் அரக்கனுக்கு வரம் கொடுத்ததும் தெரியும், அதிலே ஒளிந்திருப்பதும் தெரியும். தெரிந்தும் தெரியாதது மாதிரி பார்வதி இடத்துல என்ன சொல்லி இப்படியே கேட்கிறார் தெரியுமா? எப்படி? ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்க போனாரம், ஆண்டி எங்க போனாரம்மா, போனாரம்மா போனாரம்மா அண்ணன் கிட்ட சொல்லிடம்மா, அண்ணன் கிட்ட சொல்லிடம்மா, எங்க போனாரம்மா, எங்க போனாரம்மா, எங்க போனாரம்மா, போனாரம்மா போனாரம்மா அண்ணன் கிட்ட சொல்லிடம்மா, பண்டார எங்க போனார் பார்வதிய சொல்லிடம்மா, கூத்தாடி எங்க போனார், எங்க போனார், எங்க போனார் கோமதிய சொல்லிடம்மா, கோமதிய சொல்லிடம்மா போனார் எங்க போனார், எங்க போனார் ஏ கோமதிய அப்பா அச்சோதந்தான் கேட்டவோ ஆதிசக்தி பார்வதி அண்ணா கோவா ஆண்டி என்று தெரிந்திருந்தோம் தங்கை என்ன கொடுக்கலாமா தெரிஞ்சிருந்தோம் பார்வதியா கொடுக்கலாமா தாடின்னு தெரிஞ்சிருந்தோம் தாடின்னு கோமதியா அண்ணா அண்ணா கோபா எல்லா நாளும் எல்லா நாளும் அக்கினியா வடக்கு அதுல என்ன
பார்வதியும் சொன்னவோ பார்வதியும் பச்சமால கோபால பார்த்தால் ஆதிபராசக்தி அம்மை உமையவள் அச்சுதனைய கோபாலக்கண்ணன் சொல்லும் போது ஆதிபராசக்தி பார்த்தா அண்ணா ஆண்டு என்று தெரிந்திருந்த அருமை தங்கை என்னை கொடுக்கலாமா பண்டாரமனும் தெரிஞ்சிருந்து இந்த பார்வதியை கொடுக்கலாமா குத்தாடின்னு தெரிந்திருந்தோம் கோமதியை கொடுக்கலாமா அண்ணா என்னையும் கொடுத்து விட்டு இப்படி எளப்பமா பேசலாமா எனக்கு கல்லானாலும் கணவர் புல்லானாலும் பூமா அப்படின்னு சொல்லி அக்கினிய வளர்த்திட அதுல என்னை எரிச்சிடு நான் எரிந்த சாம்பல நீங்க வாழும் சமுத்திரத்துல கொண்டு கரைச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லவும் பார்த்தாள் என் பெருமாள் மாயவர் ஆஹா நம் தங்கையோட துயரம் தீர்க்க வல்லவா நாம வந்தோம் நாமளே நம்ம தங்கைய பேசணும்னா தங்கை யார்கிட்ட போய் முறையிடுவா அதனால எம்மா பார்வதி அஞ்சாத மலையாத அருங்கவலை கொள்ளாத அத்தான் எங்க இருந்தாலும் சரி எண்ணி 8 நாளைக்குள்ள அத்தான கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வர்றது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அருமை தங்கைக்கு ஆறுதல் தேர்தல் வார்த்தைகளை உரைத்து அம்மா பார்வதி நான் அத்தான பாக்கணும்னு சொன்னா மாடு காணாம போனவருக்கு செடியெல்லாம் கண்ணன்னு சொல்லுவாங்க அதே போல அத்தான் எங்க இருக்காரோ எங்க போனாரோ தெரியல அத்தான பாக்கணும்னு சொன்னா நான் ஒரு அவதாரம் எடுக்கணும் அதே நேரத்துல நீனும் ஒரு அவதாரம் எடுக்கணும் கருவூரமாம் பட்டணத்தில் கம்சராஜன் தங்கை தேவகி 2வது தங்கை தேவகி திருவையத்துல 8வது பிள்ளையா நாம் பிறந்து அப்ப பிறக்கும் போது ஆயர்வாடி பட்டணத்துல நாட்டாமன் எந்த கோனார் மனைவி யசோதைக்கு நீ மகளா பிறக்கணும் வசுதேவர் சூழ்ச்சினால 3.25 நாளையும் தேவகி வயிற்றில் நான் பிறந்த போது கண்ணனை கொண்டு அசோதை பக்கத்திலும் அங்கிருந்து இங்க மாற்றி ஆயர்வாடிலே நான் வளர்ந்து லீலைகளை முடித்து ஆடு மாடு மேய்த்து அத்தானை அழைத்து வருகிறேன் என்று சொல்லவோ ஆட்டம் என்று சம்மதித்து அண்ணனும் தங்கையுமாக என் பெருமாள் மாயவரும் என் சத்தியான பார்வதியோ அவர்கள் எங்கே வந்து அவதாரம் செய்ய போகிறார் தெரியுமா ஐயா கருவூரமா பட்டு கருவூரமா பட்டு அவதாரம் செய்ய கருவூரமா அவதாரம் கருவூரமா பட்டண ஆண்டுவா நல்ல காவலர்கள் புகழும் கருவூரமாம் பட்டண ஆண்டுவா அழுக்கி ஒரு நடை நடந்தா அரக்காசு கமசங்க புலிக்கு ஒரு நடை நடந்தா கொடிக்காசு கமசங்க ஒரு நல்ல கிணத்தில ஐயோ ஒரு மருந்த கலக்க சொல்வா நாடு நல்ல கிணத்தில ஐயோ நஞ்ச பாவி கலக்க சொல்வா தன்னுடைய அரண்மனையில் அவ வெட்டி அல்லோ ஒரு கொடான் தண்ணிக்குத்தான் ஒரு காசு கம்சங்க வட்டி கட்டி கேப்பான் கால் வீசி நடந்தா
கை வீசி நடந்தா காய் காசு கமசங்கப்பா கை வீசி கருவூரமாம் பட்டணத்துல அங்க யாரையா ஆண்டு வாரா? யாரையா? கீசகன் என்று சொல்லக்கூடிய கம்சராஜ. ஆமா. அவனுடைய பேரானது கீசகன். ஆமா, கீசகன். அவனுடைய பேரானது கீசகன். அவன் கருவூரமாம் பட்டணத்துல கமசம் கற்பது வழக்கம். ஆமா. அலிக்கு நடந்தா அரைக்காசு கமசம், குலிக்கு நடந்தா குடிக்காசு கமசம். ஒரு கிணத்துல ஒரு மருந்த கலக்க சொல்வான். நாளை கிணத்துல நஞ்ச கலக்க செய்வான். தன்னுடைய அரண்மனையில ஊத்து வெட்டி அதுல ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு காசு கமசம். அவன் குடத்துல வடிகட்டி கம்சம் அவனுக்கு வடிகட்டி கம்சம்ங்கிற பேரு. அப்பேற்பட்ட வடிகட்டி கம்சராஜனுக்கு 2 நல்ல தங்கைமார்கள். 2 நல்ல தங்கைமார்கள். மூத்த தங்கை பூதகியா, மூத்த தங்க இளைய தங்க தேவகியா, மூத்த தங்க பூதகியா, தங்கை பூதகியா, இளைய தங்க தேவகியா. தேவகியார் அழகை போல தேசத்தில யாரும் இல்ல, அவள் அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்ல. கம்சந்தங்க தேவகியா பெண்ணுக்கான பெண்ணழகி கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு பொழுது நல்லோ சரிகிட பொன்வண்டுக்கு ஒப்பிடாமல் நிலவு நல்ல சரிகிடலாம், நிலவு நல்ல சரிகிடலாம், நீலவண்டு ஒப்பிடலாம், நிலவு நல்ல சரிகிடலாம், நீலவண்டு ஒப்பிட சூரியர்க்கு ஆனாலோ புத்தி வர கருப்பு உண்டே, சந்திரர்க்கு ஆனாலோ தக்கவசம் கருப்பு உண்டே, தண்ணியில மணல் கருப்பு உண்டே, ஆடுகிற நாகத்துக்கு அடிவயத்தில் கருப்பு உண்டே, கணிக்காலோ பத்தியில கருப்பு உண்டே, மிச்சம் கணிக்காலோ ஒரு கருப்பு உண்டே, முத்து காணாலோ கொஞ்சம் போல கருப்பு உண்டே, தேவகியா நல்ல கருப்போழி காணுவரு கருப்பும் இல்லை ரெண்டும் கருப்பொழிய ஒரு கருப்பும் இல்லை கருப்பொழிய கருப்பொழிய கூட ஒரு கருப்பும் இல்லை கூந்தலது போட் போட்
மணிமுக்களகோ போ செய்யலே தலைமொழியா பல செய்யலே ஒருவார் பல செய்யலே அவள் உதடல குத்து கட்டி வாட்டது 2 பல்ல அரைத்து மெல்ல வளைத்தது அவளுடைய கண்ணங்க சுகோல சாய்ந்தது சங்கோல கழுத்தினோட சங்கள் 2 ஆயல செய்யலே மங்கை அவள் மார்பள வாழ தண்டோ கைகள் அவரனத்தை செய்யலே 5 நல்ல வேற ஐந்தனத்தை செய்யலே நல்ல விரலாள கடந்தது போடுக்கு சால கட்டும் செவ்வாழ தண்டு போல தொடைகள் 2 கால் கடந்தது மணி கால்கள் 2 வாட்டு செய்யலேல தேவகியாய் பாத 2 தேவகியா பாத 2 மாவு எலுமிச்சம்பழ கலரா உதித்து வரும் சூரிய ஒளிவா இருக்கா மூத்தரங்க பூதகி எப்படி இருக்கா பூத உடலு மலையானை பாற போல ஆனத்தந்தம் பல்லாக அரங்கிலியா பூத உடலோடு இருக்கா பூத உடலோடு இருக்கும் போது பார்த்தார் மந்திரி அண்ணா கம்சராஜா உன் தங்க மூத்தவ பூதகி இருந்தான்னு சொன்னா தேவகிய யாரும் பெண் கேட்டு வரமாட்டாங்க. அதனால பூதகி அனுப்பு ஊருக்கு மலைக்குள்ள போய் கல்லறை கட்டு கெட்டுன்னு சொல்லி மலைக்குள்ள அனுப்பி கல்லறைய கட்டினா தேவகிக்கு 16 வயது பருவமங்கை பூத்து நிறைந்து புஷ்பவதியா இருக்கும் போது தேவகிக்கு தகுந்த மாப்பிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 1000 மந்திரி 64 தண்டு தலையாரிகளையும் அழைத்து ஆணை சுமக்கும் பொண்ணையும் கொடுத்து அனுப்புகிறான். தேவகிக்கு தகுந்த மாப்பிளை வேணும். எவனாவது தப்பு தவறா இருந்தா பார்த்தவனுக்கு தலை இருக்காதுன்னுட்டான். அப்ப பார்த்தார்கள் தண்டு நல்ல தலையாரியோ இங்கே எவர் வருகிறாரா தேவகிக்கு மாப்பிளையோ அடி அல்லோ வாரார்களே வருகிற நேரத்தில் செயல் போகும்போது
திசையில மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்கான். ஆமா அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு. ஆமா உதிச்சவரும் சூரியனா இருக்கான். ஆமா இருக்கா அப்பதான் பார்த்தாங்க தண்டு தலையாரிகளும் போய் போய் கீழாட்டு திசையில அப்பா கம்சராஜன் கோட்டையில கம்சன் தங்க தேவகைக்கு மாப்பிள்ளையா வாரியா வாரியா அப்படின்னு கேட்கும் போது சரி அப்ப அவன் என்ன சொல்லுதான், என்னையா ஐயா நான் மாப்பிள்ளையா வரணும்னு சொன்னா என்னைய கைய பிடிச்சு நீங்க கூட்டிட்டு போனா நான் வாரேன். கைய பிடிச்சு அப்படிங்க ஆமா கைய பிடிச்சு கூட்டிட்டு போச்சனால குருட்டு முடிவானா இருப்பானோ, இவனை கூட்டிட்டு போனா நம்மள கொலை முடிச்சிருவான் ஆமா என்று தென்தசைக்கு வரார்கள். தென்தசையில் வந்தவோ தென்தசையில பார்த்த மாப்பிள்ள செவிட்டு முடிவான். ஆமா காது கேட்காது இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு செய்ய, இவன் ஒண்ணு சொல்ல அவன் ஒண்ணு செய்ய, அவன் ஒண்ணு பேச. அப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரியல. மலையாளம் திசைக்கு மேல் திசைக்கு போனா அங்க நல்ல சேர்ல போட்டு ஆளு அழகா இருக்கா, அவன் உட்கார்ந்து இருக்கான, இதை தூக்கிட்டு போனா நான் வரவங்க அவன் நொண்டி முடிவான். வடதிசைக்கு போனாங்க, வடதிசையில அவன் பெப்ப பெப்ப பெப்பாங்க. எப்படியாக 4 திசையிலையும் மாப்பிள்ளை அமையாமல் கொண்டு போன பணங்கள் எல்லாம் செலவாக்கி அந்த கம்சனோட கோட்டையில் ஐயாவே கம்சராஜா தேவகைக்கு மாப்பிள்ளை தேசத்தில கிடைக்கலை சொன்னவோ பார்த்தார மந்திரியோ கருவருமா பட்டன சோதிடர வரவழைத்து ஜாதகத்தை பார்க்கணுமே மந்திரியோ சொன்னவோ மந்திரியோ மன்னனான கம்சராஜ மந்திரி பார்த்தாங்க. இந்த 1000 மந்திரி 64 தண்ட தலையாரிகளும் போனாங்க. ஆணு பணமும் செலவாச்சு, தகுந்த மாப்பிள்ளை ஒரு இடத்துலயும் கிடைக்கல. மாப்பிள்ளை கிடைக்காமல் மன்னா கம்சராஜா உங்க தங்கச்சிக்கு தகுந்த மாப்பிள்ளை இந்த தரணியிலேயே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப மந்திரி யோசனை சொல்லுதான், மாப்பிள்ளை இல்லாம எப்படி இருக்கும், அதனால எப்படினாலும் ஜாதகத்தை பார்த்து கணிக்கணும். இந்த கரூர்மாம் பட்டணத்துல மொத்தம் எத்தனை சோதிடர்கள், கரூர்மாம் பட்டணத்துல 1000 ஜோதிடர். ஆமா 1000 ஜோதிடர் இருக்காங்க. 1000 ஜோசியரையும் வரவழைக்கணும். 1000 ஜோசியர்கிட்டையும் நம்ம தேவைக்கு சாதகத்தை கொடுத்து கணிக்க சொல்லணும்னார். சரி அப்பந்தான் 1000 ஜோதியர் வந்தாருன்னு எப்படி அறிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது எப்படின்னு கோட்டையில அரண்மனைக்குள்ள 1000 நாற்காலி சேர் எடுத்து போடணும். ஆமா போடணும். 1000 நாற்காலிலயும் ஆளு உட்கார்ந்துட்டாங்கன்னா 1000 பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா அர்த்தம். வரல அதுல சேரு காலி கிடந்துச்சுன்னா வரலன்னு அர்த்தம். ஆமா அப்படி என்று சொல்லி 1000 நாற்காலிகளை எடுத்து போட சொல்லி சோதிடர்மார்களுக்கெல்லாம் ஓலை வருது. சரி ஓலை வரும்போது 999 சோதிடர்கள் வந்தாங்க. வந்து அவங்க வரும்போதே சொல்லி பேசியே வராங்க. யாரும் மாத்தி சொல்லிடக்கூடாது. எல்லாரும் ஒரு போல சொல்லணும். ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூடி பேசி வந்து 1000 முக்காலி நாற்காலி எடுத்து போட்டிருக்கு. 999 பேர் அமர்ந்திருக்கா. சாதகத்தை ஒருத்தர் பார்க்க மாத்தி 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 கடைசியில பதில் என்ன மன்னா கம்சராஜா தங்கச்சிக்கு தரணியிலேயே மாப்பிள்ளை கல்ல. ஆமா மாப்பிள்ளையே பிறக்கல.
மாப்பிள்ளை இல்லை என்று சொல்லவோ ஐயோ 990. அப்ப ஒரு சேர வரல. அப்ப யாருப்பா வரல, சரி யாரு வரலன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது ஆமையா அந்த சுப்பு குட்டி வியாதி யாரோ, யா சுப்பு குட்டி வியாதி யாரோ சோதகம் சொல்ல வரல. துப்பை கொண்டே யாரோ அப்படி சுப்பு குட்டி அவரு சுவாசியம் சொல்ல வரல. 999 பேர் வந்துட்டாங்க. சுப்புக்குட்டி சோதிடர் தான் வரல. ஆமா வரல. சுப்புக்குட்டி சோதிடருக்கும் சுந்தராட்சிக்கும் ஆமா அன்னைக்கு தான் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம். ஆமா 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணத்தை அன்னைக்கு திரு மாங்கல்யத்தை எடுத்து திரு கழுத்துல போய் பூட்டணும். ஆமா பூட்டணும் பூட்டணும். அந்த நேரம் காத்துல போட்டணும். ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். ஆகையினால என் குருடனா, ஆகையினால திருக்கழுத்தை பூட்டக்கூடிய நேரம் கமசம் வாழ வருது. ஐயா சோதிடரா அப்படியே தட்டவும் பார்த்தா ஓடோடி வந்தா சுப்புக்குட்டி வியாதியார் ஓடோடி ஜோசியர் வந்து ஓலைய கையில வாங்கினார். அம்மா சுந்தராட்சி முக்காட போட்டுக்கோ, மூளைய காத்துக்கோ, திருக்களத்து மாங்கல்யத்தை உரிய எழுத்துல போட்டு போட்டு அடுத்தவன் ஓலையின்னா ஆள நான் போக மாட்டேன். மச்சானோட ஓலையின்னா மணவாளம் போக மாட்டேன். கமஜராஜ ஓலையம்மா நான் கட்டாயமா போகணும். நான் போகலன்னு சொன்ன தலை அறுப்பான் சண்டால அப்படின்னு சொல்லி இந்த சுப்புக்குட்டி வியாதியர் சொல்லும் போது அப்பதான் சுந்தராட்சி பெண்ணா சொல்லுதா, மன்னா அஞ்சாதிய மலையாதிய, அஞ்சாதிய மலையாதிய. உதித்து வரும் சூரியன் பொய்யானா, சூரிய கிரகணம் பொய்யனா நீங்க சொல்லும் சுவாசியம் பொய்யாகும். சந்திர கிரகணம் பொய்யன்னு சொன்னா நீங்க கணிச்ச சாதகம் பொய்யாகும். போக வேண்டாம் என்று சொல்ல தப்பி வருவீங்க, மறுதாளி கட்டுவி என்று சொல்லி அவளை ஆழ்த்தி தேத்தி அனுப்புகின்ற போது அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு சுப்பு கொட்டி ஜோசிய கம்சங்கோட்டை வந்தவோ பாப்பாரா அண்ணாவே கம்சராஜா உங்களோட தங்கைக்கு 21 நாளைக்குள்ள 21 நாளைக்குள்ள மாப்பிளையா வந்துடுவா. மாப்பிளையோ வந்துடுவா. ஜாதகத்தை வாங்கி கணிச்சு பார்த்தாரு மன்னா கம்சராஜா, எண்ணி 21 நாளையில உங்க தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை உங்க வாசலுக்கு தேடி வருவாருன்னா சொன்ன உடனே பார்த்தார். அப்பதான் பார்த்தாங்க கம்சராஜா, என்னடா 999 பேரும் மாப்பிள்ளையே இல்லன்னுட்டா, இவன் மட்டும் மாப்பிள்ளை வருவான்னு சொல்லுதானே, இவன் சொல்லுவது உண்மையா பொய்யா? அதனால இவனை பிடிச்சு இருட்டு கல்லறையில அண்ணா ஆகாரம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி இருட்டு கல்லறையில அடைத்தார் சுப்புக்குட்டி வேதியார. இருட்டு கல்லறையில அங்க எப்பேற்பட்ட மிருகம் மூட்டை
முசுக்கொட்டை, ஆமா இதான் மிருகம்டா. நட்டவக்காளி, காளி காளி. தேளு, பாம்பு, பல்லி, பூரா, மசுமந்தா ஆ இத்தனையும் பிடிச்சு கிருன்னு வியாதியார சுத்தி சுத்தி ஆயுது. ஆமா ஆயுது. இருட்டு அறைக்குள்ள இருக்கின்றார், கல்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்படி இருக்கும் போது இங்க என்ன நடக்க தெரியுமா? என்னய்யா? சுப்புக்குட்டி வேதியர் சொன்ன வாக்கு பலிக்க வேணும் என்று அங்க என்ன நடக்க தெரியுமா? நாட்டிலையோ நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையோ நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, சோறு கொண்டே மதுவடைக்கும், சோறு கொண்டே மதுவடைக்கும், அழகு சூரசைன பட்டேனாமா ஐயா சோறு கொண்டு சூரசைன அந்த சூரசைன பட்டணத்தில் சூர மகாராஜனுமா சூரவல்லி பெண்கோடி வாழ்ந்து வரும் நாளையில் தவமிருந்து அருமமாக ஒரு மகன்தான் அழகுடனே பிறந்தம்மா வசுதேவன் என்று சொல்லி மகையுடனே பேர் கொடுத்தான். தேவன் பேர் கொடுத்த வளர்த்து வரும் நாளையில் அஞ்சு நல்ல வயதில பிறந்த 16 நாளையில அம்மாவை தூக்கி முழுங்கிட்டான். 5 வயசுல அப்பாவை கொண்டுட்டான். பக்கத்து விட்டு பாட்டி எடுத்து வளர்க்கா. ஆம்பளை புள்ள ஆடு மாடு மேய்ச்சினாலும் பிழைச்சுக்கிடுவான. அப்படி பக்கத்து விட்டு பாட்டி எடுத்து வளர்க்கும் போது இங்க அருமமாக வசுதேவர் 10 நல்ல வயதிலே பாட்டியுமே இறந்து போறான். பார்த்தாரே வசுதேவ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணுகிறார் மனமாதி பார்த்தார் வசுதேவர். ஆஹா, பிறந்த 16 நாளையிலே அம்மா இறந்து போனா. 5 வயசுல அப்பா இறந்து போனாரு. பக்கத்தை விட்டு பாட்டி எடுத்து வளர்த்தா. பக்கத்து விட்டு பாட்டி எடுத்து வளர்த்தா 10 வயசுல அவளும் ஆண்டு போனா. நீ நாம உயிரோடு இருக்க கூடாதுன்னு கடல்ல போய் வாழ போறார். கடல்ல போய் வாழ போகும்போது கடல் ராஜாவும் கடல் ராணியும் ஏண்டா மாள போற? கடல் ராஜாவும் கடல் ராணியும் வளர்த்து தாய் மாமமாக உனக்காக பூத்து நிறைஞ்சு புஷ்பவதியா இருக்கா தேவகி அப்படின்னு சொல்லி வசுதேவரை வளர்த்து வாலிபமாக்கி 21 வயதுல சூறாவளி காற்றா சோழட்டி அடிச்சு கமசங்கோட்டையில கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாவோ. கடல் ராஜா கடல் ராணி அப்படி சூறாவளி காற்றாக சுழட்டி அடித்து கம்சங்கோட்டைக்கு வந்த போது ஆளன்னா அழகு, அழகுல சிறந்தவன். அப்பேற்பட்ட அழகை கண்டு அங்க உள்ள கோட்டை சேவகம் பார்த்தா. இப்பேற்பட்ட மனுஷனை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஓட்டமும் பெருநடைமாக வந்து வந்தா கம்சராஜா. யாரோ ஒரு மலையாளத்து மகாராஜா போல் தெரிகிறது. நம்ம கோட்டை பின்னால வந்து நிக்காங்க, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வார்த்தைய காதுல கேட்டு ஓடோடி வந்தாங்க கம்சராஜ. கம்சராஜன் கேட்டு விவரங்களை கேட்டா, அப்பா உனக்கு ஊர் என்ன, பேர் என்ன, எங்க இருந்து எங்க வந்தேன்னு கேட்கும் போது
அப்பதான் சொல்லுகிறார் ஊர் என்ன பேரு என்ன எங்க இருந்து எங்க வந்த என்று கேட்கும் போது அப்பதான் நான் பிறந்தது சூரசைனப்பட்டணம். ஆமா பட்டணம். ஆ? சூரசைனப்பட்டணம். சூரசைனப்பட்டணம். அப்பா சூர மகாராஜா. ஆமா ராஜா ராஜா. அம்மா சூரவல்லி. ஆமா. அவருக்கு பிறந்த மகன் என் பேரு வசுதேவம்னா. சரி. சூர மகாராஜன்னா நம்ம அம்மாவோட அண்ணன் மகம்ல. ஏ அப்பா ஏ வசுதேவா அடுத்தார் இல்லப்பா நீ எனக்கு சொந்த அத்தை பையன்தான் என்று சொல்லி மாப்பிள்ளை என் தங்கைக்கு ஏற்ற மணவாள என்று சொல்லி வசுதேவரை வரவழைத்து அப்பதான் பாதையே சுவாசி அவர் வாக்கு பலிச்சிருச்சு. அதனால சுவாசியனை போய் மேளதாளத்தோட மாலை மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க. மேளதாளத்தோட மாலை மரியாதையோட அழைச்சு வாங்கன்னு சொல்லவும் கல்லறைய கிட்ட கொட்டு மேல சத்தத்துல வாராங்க. கொட்டு மேளம் கேட்கும் போது சுப்புக்குட்டி வேதருக்கு கொலை பதறது. சண்டால போற பாவி வெட்ட போற ஆடு மாலை போட்டு ஆட்டுக்கு வெட்ட மாதிரி நம்மள வெட்ட போறான் போலுக்கு. அப்படியே கொட்டு சத்தம் கேட்கும் போது எல்லாம் பதறது. ஐயோ மேல சத்தம் கேட்கும் போது மேல சத்தம் அது பறக்குது. மாலையிட்டு போட்டல்லவோ அழைத்து வரும் நேரத்தில் கொட்டி வியாதியாரோ அரண்மனைக்கு வந்த போது அரை கண்ணால் கண்டு கம்சமூடி ராஜமல்ல கம்சமூடி என்னை அது சொல்லுவாரா கம்சராஜ ஐயா வேதியரே நீர் சொன்ன வாக்கு பலிச்சிடுது. அதனால இவரும் ஜம்மனா சொன்ன வாக்கு சுத்தம். அதனால 21 நாள் எத்தனை மிருகங்கள் இருந்த அவர்கிட்ட ஒரு மிருகம் கூட நெருங்கல. இதுக்கு 21 நாளைக்கு அவருக்கு அன்ன ஆகாரம் கொடுக்கல. குடிக்காம கிடக்காரு. என்னது ஆகையினால பார்த்தார் இந்த கம்சராஜன் சொன்ன போது உடனே நீர்தாயா என் தங்கச்சிக்கு நாள் பார்த்து மாப்பிள்ளை நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளை 21 நாளே வாசலுக்கு வந்துட்டான். நீங்க மாப்பிள்ளைய பொண்ணுக்கும் நல்ல மன பொருத்தம் நாள் பாருங்க பொருத்தம் பாருங்கன்னு சொன்ன உடனே எப்பா 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. அதனால அஞ்சாத மலையாத அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட நாள் பார்த்து குறிக்கிறார் தெரியுமா? வையாசி மாசம் வளரும் பிற திங்கள் 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில கல்யாணம்னு சொல்லி முகூர்த்த பட்டோலை எழுதி கொடுத்தார். கம்சன் 55 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை எழுதான். 55 தேசத்து அரசர்களும் அரண்மனைக்கு வரணும். என் அருமை தங்கிக்கு கல்யாணம். வாரவங்க வெத்தலை வாக்கு பந்தியோடு வந்துடணும். அதனை பட்ன பிரவேசம் முன்னால பந்தி போஷணம் பின்னால அப்படின்னு சொல்லி முரசடித்து வந்த போது வசுதேவர் தேவைக்கு திருக்களத்துல எப்படி திருமாங்கல்யம் சூட்டுகிறார் தெரியுமா? ஐயா அரணை நல்ல அரணை என்று அணிந்தார் தேரு அரணை என்று சிவனை நல்ல சிவனை என்று சிவனை என்று திருமாங்கல்யோ